நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்ரீ வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்ரப நிர்விக்னம் குரு மே தேவ सर्वकार्येषु सर्वदा. ॐ श्री महागणपतये नमः. ஸ்ரீ மீனாட்சி உடனுரை சொக்கநாதனுடன் கோவில் கொண்டுள்ள சித்தி விநாயகனே முக்குருணி கணபதியே சரணம். எல்லாரும் சேர்ந்து ஜெய் வீர விக்னேஸ்வர கணபதிக்கு, ஜெய் வீர விக்னேஸ்வர கணபதிக்கு. ஓம் ஓம் கணபதி, 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 ஓம் ஓம் கணபதி. புண்ணிய பம்பையில் பிரணவரூபனாய் வந்துதித்தவன் கணபதியே, புண்ணிய பம்பையில் பிரணவரூபனாய் வந்துதித்தவன் கணபதியே, மதுரை மாநகரில் கோவில் கொண்ட முக்குருணி கணபதியே, மதுரை நாதருடன் கோயில் கொண்ட முக்குருணி கணபதியே. அடடடடட புண்ணிய பம்பையில் பிரணவரூபனாய் வந்துதித்தவன் கணபதியே, புண்ணிய பம்பையில் பிரணவரூபனாய் வந்துதித்தவன் கணபதியே, கங்காதர சுத கணபதியே, கம் கணேச கஜமுக கணபதியே, கங்காதர சுத கணபதியே, கம் கணேச கஜமுக கணபதியே. சொல்லுங்க. சித்தி விநாயக சரணம் கணேஷ, சித்தி விநாயக சரணம் கணேஷ, முக்குருணி கணபதி சரணம் கணேஷ, முக்குருணி கணபதி சரணம் கணேஷ, லம்போதரனே சரணம் கணேஷ, லம்போதரனே சரணம் கணேஷ, கன்னிமூல கணபதி சரணம் கணேஷ, கன்னிமூல கணபதி சரணம் கணேஷ. புண்ணிய பம்பையில் பிரணவரூபனாய் வந்துதித்தவன் கணபதியே, புண்ணிய பம்பையில் பிரணவரூபனாய் வந்துதித்தவன் கணபதியே, கங்காதர சுத கணபதியே, கம் கணேச கஜமுக கணபதியே, கங்காதர சுத கணபதியே, கம் கணேச கஜமுக கணபதியே. கோவில் கொண்ட சித்தி விநாயகனே, மீனாட்சியுடன் கோவில் கொண்ட சித்தி விநாயகனே, சுந்தரேசனின் மடியில் அமரும் முக்குருணி கணபதியே, எங்கள் சுந்தரேஸ்வரன் மடியில் அமரும் முக்குருணி கணபதியே, அருகம்புல்ல கருளும் தேவா கற்பக கணநாதா, மதுரை மக்களுக்கு நல்வாழ்வு அளிப்பாய் முக்குருணி கணநாதா, மதுரை மக்களுக்கு நல்வாழ்வு அளிப்பாய் முக்குருணி கணநாதா. பொம்ம பொம்மதா தைய தைய தக்கதின நக்கதின பஜங்கரே, உத்ரணதநாத்ரதனி திதாம் திதாம் தோம் தை தை கணபதி நாம் சதா, கணபதி நாம் சதா.
பிள்ளையாரப்பா, பாரதம் எழுதிய பண்டிதனாரே பிள்ளையாரப்பா. முக்கனி அவள் பொறி அதிரசம் கொழுக்கட்டை எல்லாம் உனக்கப்பா, முக்கனி அதிரசம் வெல்லம் பொறி கட்டை எல்லாம் உனக்கப்பா. அருகம்புல்லு கருளும் தேவா கற்பக கணநாதா, பருளும் பொருளும் மீண்டும் தருவாய் சுந்தர கணநாதா, பொருளும் பொருளும் மீண்டும் தருவாய் சுந்தர கணநாதா. బొమ్మ బొమ్మత తయ్య తయ్య తక దిన తినక దిన భజంకరే, బొమ్మ బొమ్మత తయ్య తయ్య తక దిన తినక దిన భజంకరే. కుదురడ తన్నాదర దిని తితాం తితాం తోం తై దై గణపతి నాం సదా, కుదురడ నగరతి దిదాం దిదాం తోం తై దై గణపతి నాం సదా. తై దై 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 తై దై తై దై 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 తై దై 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 తై దై గణపతి నాం సదా. దై 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 సదా. గణేశ చరణం చరణం గణేశ, గణేశ చరణం చరణం గణేశ, గణేశ చరణం చరణం గణేశ, గణేశ చరణం చరణం గణేశ. గం గం గణపతి 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 గం గం గణపతి. గణ 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 గం గం గణ నర గం గం గణ నర గం గం గణ నర గం గం గణ నర గణపతి దేవా 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 గణపతి దేవా. தேவா. மதுரை மீனாட்சியோடு ஆலயம் கொண்டே எங்கள் முக்குருணி கணபதி தேவா தேவா தேவா. கன்னிமூல கணபதி தேவா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கீதையின் நாயகன் என்ற தலைப்பிலே இங்கே பேச வருகிறார்கள் நம்முடைய வணக்கத்திற்குரிய பேராசிரியை இளம்பிறை மணிமாறன் அவர்கள். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அலகில் ஜோதியன், அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். உலகம் யாவையும் தாமுழவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்கள். குரு பிரம்மா குரு விஷ்ணோர் குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம. பேரன்புக்கும் பெரிதும் வணங்குதலுக்கும் உரிய பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, இனிய சகோதரிகளே, இந்த சிறப்பான பக்தி நிகழ்வுகளை சீரோடும் பொலிவோடும் ஏற்பாடு செய்து அமைத்து வழங்கி கொண்டிருக்கின்ற ஸ்டார் விஜய் நிறுவனத்தை சேர்ந்த பெரியோர்களே, இங்கு நடைபெறுகின்ற அனைத்து நிகழ்வுகளிலும் பங்கேற்று சிறப்பு சேர்த்து வருகின்ற சுவைஞர்களாயிருக்கின்ற மாநகர் மதுரையின் மாண்பு மிகுந்த பெருமக்களை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கரங்குவித்த வணக்கத்தை முதலில் சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். கீதையின் நாயகன் என்று சொன்ன மாத்திரத்தில் நம் எல்லோருக்கும் தெரியும், பார்த்தன் மூலமாக கீதை என்கிற ஞானாமிர்தத்தை நமக்கு வழங்கிய ஸ்ரீ கிருஷ்ண பகவானின் அருளி செயல். மேன்மை மிகுந்த மனிதர்களுக்கு அறிவுரையாக வழங்கிய உபதேசங்கள் நம் தேசத்தில் நிறைய உண்டு. சாதாரண மனிதர்களை விட ஒரு படி மேலாக இருக்கிற ஞானிகள், யோகிகள் சாதாரண மக்களை நன்னெறியில் நிறுத்தும்படியாக அவர்களுக்கு உபதேசித்த உபதேசங்களும் உண்டு. ரிஷிகள், ஞானிகள், மெய்யடியார்கள், துறவிகள், முனிவர்கள் இவர்களையெல்லாம் தாண்டி
பகவானே நேருக்கு நேராக அர்ஜுனன் என்கிற மானுடன் மூலமாக மனித சமூகத்திற்கு உபதேசித்து அருளிய அமிர்தம்தான் கீதை. ஈடு இணையில்லாத அபூர்வமான 18 அத்தியாயங்கள் என்னும் உபதேசம். பார்த்தனாகிய கன்று பருகுவதற்காக பகவான் தந்த அமுதம், அவனுக்கு பருகத் தந்த அமுதம் நாம் பருகவும் கிடைத்திருக்கிறது என்பது நம்முடைய பூர்வ புண்ணியம். 18 அத்தியாயங்கள் என்று சொன்னாலேயே அகில உலகமும் அறியும் அது பகவானுடைய திருவாயிலிருந்து புறப்பட்டு வந்த அருள்மொழிகள் என்று. உலகம் என்று சொன்னால் உலகில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் பொதுவாக சொல்லப்படுகின்ற உபதேசத்தை தொடங்கும் போது உலகம் என்று சொன்னாலேயே மனிதர்கள் புரிந்து கொள்வார்கள் இது பொதுவானது என்று. ஆக உலகம் என்கிற சொல் ஒரு உயர்ந்த சொல். சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தை தொடங்கும் போது உலகம் யாவையும் என்று தொடங்கினார். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்று தொடங்கினார். கம்பன் உலகம் யாவையும் தாமுழவாக்கலும் என்று தொடங்கினான். முதற்றே உலகு என்றார் திருவள்ளுவர். தொடங்குகிற இலக்கியத்தினுடைய முதல் சொல்லும் கூட, முதலில் சொல்லப்படுகின்ற சொல்லும் கூட முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். இதில் கீதோபதேசம் தொடங்குகிற போது 18 அத்தியாயங்களினுடைய முதல் ஸ்லோகன் தொடங்குகிற போதே தர்மக்ஷேத்திரம் என்று தொடங்குகிறது. ஆக குருக்ஷேத்திரமாக இருக்கிற இந்த உலகத்தை தர்மக்ஷேத்திரம் ஆக்குவதற்காக இந்த பூமிக்கு அவதாரமாக வந்த பகவான் உபதேசித்த அமுதம், அதுதான் கீதை என்கிற அமுதக் கடல். அந்த அமுதக் கடலிலே இருந்து ஒரே ஒரு துளியை மட்டும் உங்களுக்கு நான் இன்றைய தினம் காலத்தின் அருமை கருதி எடுத்து தர இருக்கின்றேன். கீதையை படிக்கும் போதே பிற நூல்களைப் போல அல்லாமல் அதை அம்பிகையினுடைய அம்சமாகவே கருதி படிக்க வேண்டும் என்பதாக தியான ஸ்லோகன் குறிப்பிடுகிறது. பார்த்தன் மூலமாக பகவான் இந்த உலகுக்கு வழங்கிய அமுதமே மகாபாரதம் என்கிற எண்ணெய் நிறைந்த தீபத்தினுடைய ஒளிச்சுடராய் விளங்குகிற கீதையே, அமிர்தவர்ஷினியாக இருக்கின்ற உன்னை நான் வணங்கி படிக்க தொடங்குகிறேன் என்பதாக தியான ஸ்லோகன் தொடங்குகிறது. ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன கிருதிதாம் புராண முனினா மத்தியே மகாபாரதம் அத்வைதாமிருதவர்ஷினீம் பகவத்தீம் அஷ்டாத சாத்தியாயினீம் அம்பத்வாம் அனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷினி நமோஸ்துதே வியாச விசால புத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்திர ஏனத்வயா பாரத தைல பூர்ணகா பிரஜ்வாலித்தோ ஞானமய பிரதீபகா பிரபன்ன பாரிஜாதாய தோத்திரவேத்ரைக பாணையே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருத துகே நமக என்று இந்த கீதாமிர்தம் நமக்கு கிடைப்பதற்கு காரணமாக இருந்த வியாச பகவானை, அதை நமக்கு வழங்கிய ஸ்ரீகிருஷ்ணனை, அதை முதலாவதாக பெற்றுக்கொண்ட அர்ஜுனனை, இவர்களையெல்லாம் நினைத்து வணங்கி படிக்க வேண்டும் என்கிற ஒரு மரபு இருக்கிறது என்றால் கீதையினுடைய பெருமையும் சிறப்பும் எவ்வளவு என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான உபதேசம் பகவானால் மானுடர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இது பிறந்த களம் குருக்ஷேத்திர போர்க்களம். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்குமாக நடந்த கடுமையான யுத்தம். 2 தரப்பிலேயும் படைகள் அணிவகுத்தது. பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் எப்படியாவது சமாதானப்படுத்தி விடலாம் என்று தூது சென்றார். துரியோதனன் ஏற்றுக்கொள்ளவில்லை. பாண்டவர்களுக்கு குடியிருக்கவாவது இடம் கொடு என்று கேட்டதற்கு ஒரே வார்த்தையில் பதில் சொன்னான், அவர்களுக்கு ஈயிருக்கும் இடமும் இல்லை என்றான். வேறு வழியில்லாமல் போர் என்று கையறைந்து விட்டு திரும்பி வந்தான் பகவான். படைகளை எல்லாம் இருதரப்பாரும் தயார் செய்தார்கள். குருக்ஷேத்திர களத்தினுடைய முதல் நாள் 2 பக்கத்திலேயும் படைகள் அணிவகுத்திருக்கும் போது பார்த்தன் சொன்னான் பகவானை பார்த்து, கண்ணா இந்த தேரை கொண்டு போய் 2 தரப்பாருக்கும் இடையில் நிறுத்து என்றான். பகவான் 2 தரப்பாருக்கும் இடையில் தேரை கொண்டு வந்து நிறுத்தினார். சூழ இருக்கிறவர்களையெல்லாம் தன் கண்களை சுழல விட்டு பார்த்தான் அர்ஜுனன். கிருஷ்ணா, என்றைக்கு சண்டை வரும்? இந்த போரில் எப்பொழுது நாங்கள் பழிதீர்த்து கொள்ளப் போகிறோம்? எங்கள் அவமானம் எப்பொழுது தீரும்? பகைவர்களை எப்பொழுது பழிவாங்குவோம் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருந்தவன். இவ்வளவு துடிப்பையும் மனதில் சுமந்து கொண்டிருந்த ஒருவன்
களத்திற்குள் வந்து தேரை 2 தரப்பாருக்கும் இடையில் நிறுத்தியவுடன் பேசிய பேச்சு சற்று வித்தியாசமாக இருந்தது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவனிடத்தில் உத்வேகம் இல்லை, வீரம் இல்லை, பிடிவாத குணம் இல்லை, பழிவாங்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை. படைகளை பார்த்த மாத்திரத்தில் அர்ஜுனன் சொன்னான், கிருஷ்ணா என் மேனியை பார், உடம்பெல்லாம் வியர்த்து கொட்டுகிறது, என் தலையெல்லாம் சுற்றுகிறது, என் கண்களெல்லாம் சுழலுகிறது. வானத்தை பார்த்தால் கழுகுகளெல்லாம் பறக்கிறது. இந்த தீய சகுனங்களை எல்லாம் பார்க்கும்போது இந்த போர் தேவைதானா என்று தோன்றுகிறது. பகவானே, வேர்வையால் நடுங்குகிற என் மேனியை நீ பார்த்தால் என் தாயாதிகளாக இருக்கிற இவர்களை அழிப்பதற்கு எனக்கு விருப்பமில்லை என்பதை நீ புரிந்து கொள்வாய் என்றார். வேபத்துஷ்ச சரீரே மே ரோமஹர்ஷஸ்ய ஜாயதே காண்டீவம் ஸ்ரம்சதே ஹஸ்தா த்வச்சைவ பரிதஹ்யதே என்றான். பகவானே, மயிர்கூச்செரிகிறது, என் உடம்பெல்லாம் நடுங்குகிறது, என் தலையெல்லாம் சுற்றுகிறது என்றான். பார்த்தானின் செயல் பண்புடைத்த அன்று கலக்கம் எதிலே? காரணம் என்ன? பகைவரின் ஆன்மா பற்றிய துயரா, இல்லை அவர்தம் உடலம் அழிந்த கலக்கமா? ஏதொன்றாயினும் இரண்டும் தவறே. ஆன்மா என்பது அழிவில்லாதது, வாழால் கீரவும் வளரும் நெருப்பால் எரிக்கவும் ஒன்னா இயல்புடைத்தம்மா. உடலம் என்றோ ஒரு நாள் அழியும், தான் அழிக்காவிடில் தானே அழியும். புது புது உடல்களில் பூத்து குலுங்கும் இயற்கையை எண்ணி நீ இட்டதோர் பணி செய் என்றான் பகவான். எதை நினைத்து கவலைப்படுகிறாய்? அர்ஜுனன் சொன்னான், என் தாயாதிகள், என் சோதரர்கள், என் பாட்டன்மார், என் மாதுலர்கள், என் குருநாதர்கள், இவர்களை கொன்றுவிட்டு அவர்களது இரத்தத்திற்கு மேல் ஒரு சாம்ராஜ்யத்தை அமைத்து அரசாட்சி செய்வதற்கு நான் விரும்பவில்லை. கிருஷ்ணா, என் உடம்பெல்லாம் நடுங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த சுற்றத்தை பார்க்கிறேன், போர் செய்ய திரண்டு நிற்கும் புகழொரு சுற்றம் கண்டேன். சோர்விலே நடுங்கும் அங்கம், துயரிலே உளரும் என் வாய், கார்பொழி காண்டீபமின் கைவிட்டு நழுவக் கண்டேன். புகுமனம் சுடலக் கண்டேன், பொல்லாத சகுனங்கண்டேன். மிகுமெந்தன் சுற்றத்தாரை வீழ்த்திடல் தருமந்தானோ ரகுநந்தா, கண்ணா இது எனக்கு நன்மையாய் தோன்றவில்லை. கிருஷ்ணா, என் சுற்றத்தாரை கொன்றுவிட்டு அவர்கள் இரத்த சேற்றிற்கு மேல் ஒரு அரியாசனத்தை அமைத்துக் கொள்ள நான் விரும்பவில்லை, என்னை விட்டுவிடு என்றான். அவன் மனதில் எவ்வளவு அச்சம் இருக்கிறது என்று பார்த்தார் பகவான். கலக்கத்தின் வடிவமாக இருந்தான் பார்த்தன். அப்படியானால் என்ன செய்ய போகிறாய் என்றார். அவன் சொன்னான், கிருஷ்ணா, எனக்கு சண்டையும் வேண்டாம், சாம்ராஜ்யமும் வேண்டாம், ஒரு பிட்சை பாத்திரத்தை கொடுத்து விடு, எங்காவது போய் பிட்சை எடுத்தாவது பிழைத்துக் கொள்கிறேன். பகவான் கேட்டார், ஒரு சத்திரியன் பேசுகிற பேச்சா இது? போர் செய்து மாண்டு போனால் வீர சொர்க்கம் அடைவாய், போர் செய்ய மாட்டேன் என்று களத்தை விட்டு ஓடிப்போனால் பேடி என்கிற பட்டம் பெறுவாய். இந்த இரண்டில் உனக்கு எது வேண்டும் என்று முடிவு செய்து கொள். பகவான் சொன்னார், அர்ஜுனா, இந்த உலகத்தில் மிகவும் கீழானது எது என்பதை உனக்கு சொல்லுகிறேன், கேள், இப்படி உட்கார் என்றார். அர்ஜுனன் அமைதி காத்தான். பகவான் சொன்னார், இந்த உலகில் மிகவும் கீழானது எது என்பதை கேள். வறுமையில் உழல்வது கீழானது அல்ல, நோயுடன் இருப்பது கீழானது அல்ல, சுற்றத்தாரின்றி தனித்திருப்பது கீழானது அல்ல. ஒரு மனிதன் எதை இழந்தாலும் ஈட்டிக் கொள்வதற்கு இந்த உலகில் வாய்ப்பு உண்டு. அது எப்பொழுது என்றால், செல்வத்தை இழந்தாலும், சுற்றத்தை இழந்தாலும், தேக சௌக்கியத்தை இழந்தாலும் ஒரு மனிதன் இழந்ததை தன் மனோபலத்தால் மீட்டலாம். இழந்ததை மனோபலத்தால் ஈடுகட்ட முடியும். ஆனால் மனோபலத்தை மனிதன் இழந்து விட்டான் என்றால் அவனால் எதுவும் சாதிக்க முடியாது. ஆகவே முதலில் நீ செய்ய வேண்டியது என்ன என்றால், உன் மனதின் கலக்கத்தை எடுத்து வெளியே எரிந்து விடு. அந்த கலக்கத்தை வெளியே எரிந்துவிட்டு எதிரிகளை வாட்ட எழுந்து நில். வீரன் என்று பெயர் எடுக்கப் போகிறாயா, இல்லை பேடி என்று பெயர் எடுக்கப் போகிறாயா? உன் கலக்கத்தை விசிறி அடித்து விடு என்றார் பகவான். கிளைபியம் மாஸ்மகம பார்த்த,
நாய்தத்வயி உபபத்தியதே சூத்ரம் ஹிருதய தௌர்பல்யம் தியக்த்வோ உத்திஷ்ட பரந்தபக என்றார். எழுந்து நில், உத்திஷ்ட பரந்தபக. எழுந்து நில் என்றால் உட்கார்ந்திருக்கிற இடத்திலிருந்து எழுந்து நில் என்று பொருள் அல்ல. சோர்வில் விழுந்து கிடக்கிறாயே அதிலிருந்து எழுந்து நில். கலக்கத்தில் விழுந்து கிடக்கிறாயே அதிலிருந்து எழுந்து நில். உத்வேகத்தை அணிகலமாக பூண்டுகொள், வீரத்தை ஆபரணமாக்கிக் கொள், எழுந்து நில் என்றார் பகவான். உத்திஷ்ட. இந்த ஒரே ஒரு சொல்லை கையில் எடுத்துக்கொண்டு பொருள் முதல் வாதத்தில் நம்பிக்கை வைத்திருந்த மேலை நாடுகளை, கீழே நாடுகளை திரும்பி பார்க்கும்படியாக செய்தார் விவேகானந்தர் என்கிற வீரத்துறவி. அதற்கு அவர் பயன்படுத்திய ஆயுதம் பகவானின் திருநாவிலிருந்து புறப்பட்டு வந்த ஒரே ஒரு வார்த்தை, உத்திஷ்ட பரந்தபக. சூத்ரம் ஹிருதய தௌர்பல்யம். மனதின் பலவீனத்தை விட கீழானது இந்த உலகில் எதுவும் இல்லை. மனதை தளரவிட்டவனால் இந்த உலகத்தில் எதையும் சாதிக்க முடியாது. அசோச்சியானன் அன்வசோச்சஸ்துவம் பிரக்ஞாவாதாம் சபாஷசே கதாசூன் அகதாசூன் ச நானு சோச்சந்தி பண்டிதாக. ஒரு பண்டிதனாக இருக்கிற நீ, அறிவுடையவனாக இருக்கிற நீ எதை பற்றி கவலைப்படக்கூடாதோ அதை பற்றி கவலைப்படுகிறாய். அறிவுடையவர்கள் கவலைப்படக்கூடாத விஷயங்களை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். உன்னை சூழ இருக்கிற சுற்றத்தாரின் உயிரை வாங்கப் போவதாக நீ நினைக்கிறாயே, நீ நினைத்தாலும் அவர்கள் உயிரை வாங்க முடியாது.